மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையான இந்த ஆட்சியில் 100 நாட்கள் கடந்த 100 நாட்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான 2047 பாரத நாடு வல்லரசு நாடான அதற்கான ஒரு அடித்தளம், ஒரு மிகவும் வலிமையான அடித்தளமாக இந்த 100 நாட்கள் அமைந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் இதெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். இந்த மூன்றாவது முறையான ஆட்சியில் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்க 3வது முறை எனக்கு இன்னும் 3 மடங்கு அதிக உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. வேலை செய்வதற்கு, மக்களுக்கு பணியாற்றுவதற்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பணியாற்றுவதற்கு 3 மடங்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை எனக்கு இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வேண்டும். முதல் 100 நாட்களில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து துறைகளிலும் சேர்த்து அடிப்படை கட்டமைப்பு, விவசாயம், அதே போல் மகளிர் மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு, நடுத்தர குடும்பங்கள், இப்படி தொழில்துறையினுடைய மேம்பாடு, இப்படி அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி இந்த 3 மாதத்தில் குறிப்பாக 100 நாட்களுக்குள் 15 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை இந்த நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இளைஞர்கள், பெண்கள், சகோதரிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்கூறக்கூடிய வகையிலும் எளிமையான வாழ்க்கை முறை, அதாவது ஈஸ் ஆஃப் லிவிங், அதற்கான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை இந்த 100 ஆண்டுகளில் 100 நாட்களில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.